கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 17வது வசனம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். எனக்கு மிகவும் அருமையானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அவர் என் சத்தத்தை கேட்பார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, எந்த நேரத்திலும் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். ஆகவே கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்பதற்கு நாம் அவரை தியானிக்க வேண்டியது அவசியம். அவருடைய மகத்துவமான காரியங்கள், அவரின் வாழ்வில் செய்த நன்மைகள், அவர் என்னை ஒரு நாளும் கைவிட்ட தெய்வம் அல்ல. எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ போராட்டங்கள், வனாந்திரத்தின் வாழ்க்கைகளை நாம் சந்தித்திருக்கிறோம். எத்தனையோ புயல்கள் நம்முடைய வாழ்வில், குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நம் ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருந்ததை நாம் உணர்ந்திருக்கிறோம் அல்லவா? ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய சத்தம் தேவனுடைய சமூகத்தில் எட்டுவதற்கு நாம் அவரை தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்கிறவர். அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை தேவைகளோடு இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய வாழ்வில் ஏதோ ஒன்றை தவறவிட்ட சூழ்நிலை, அல்லது எனக்கு இனி அடுத்த பகுதி எப்படி இருக்கும் என்று சொல்லி பல கேள்விக்குறிகளோடு உன் இதயத்தில் நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பாயானால், அவர் உன் சத்தத்தை கேட்கிறவர். உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லி நீ கூப்பிடுவாயானால், அவர் இன்று உன் சத்தத்தை கேட்பார். சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக சொல்லுகிறார், நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். நாம் இப்பொழுது அவரை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய மகத்துவங்களை தியானிக்கிறோம், கர்த்தர் செய்த அற்புதங்களை தியானிக்கிறோம். நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் இருள் சூழ்ந்த நிலைகளில், வனாந்தரத்தின் பாதைகள் வந்த பொழுதெல்லாம் பயப்படாதேன்னு ஒரு சத்தம் கேட்டது இல்லையா? அந்த இயேசு இன்று நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் சத்தத்தை கேட்பார். ஒருமனப்பட்டு அவருடைய சமூகத்தில் நம்முடைய சத்தத்தை உயர்த்தலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. பலவித சூழல்களில் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி தங்களுடைய சத்தத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். தகப்பனே, எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரே ஒருவர் உண்டு, அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. எங்களை உயர்த்துகிறவர் நீர் மட்டுமே, எங்களை பலப்படுத்துகிறவர் நீர் ஆண்டவரே. நம்பினவர்கள் மோசம் போக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் எங்களை ஒரு பொழுதும் நீர் கைவிடாத கர்த்தர். இந்த வேளையிலும் ஒருமனப்பட்டு உம்முடைய சத்தத்திற்காய் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோங்க. மகிமையுள்ள கரம் என்று அற்புதங்களை செய்யட்டும். விடுதலையை கொடுங்கப்பா, நம்முடைய நாமம் மகிமைப்படும்படியா இன்று விடுதலையை கட்டளையிடுவீராக. கிருபையின் கரங்களினால் தாங்கி வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.